வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா மாரடைப்பு என்ற சொல்ல கேட்டாலே ரசிகர்கள் முதல் பொதுமக்கள் வரை ரொம்பவே பயந்து போறாங்க. ஏன்னா இந்த மாரடைப்பு காரணமாக நிறைய பொதுமக்கள் இறந்து போவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இதற்கு என்ன காரணம், என்ன செய்தி என்று மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா தொற்றும் போது நம்ம தடுப்பூசி போட்டதுக்கு காரணம் தான் இப்போது பார்த்தீங்கன்னா இரத்த சோகை, இரத்த அழுத்தம் போன்ற மாரடைப்பு வருவதற்கு அறிகுறியாக இருக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சுக்கிட்டே போறாங்க. இந்த நிலையில மீண்டும் ஒரு நடிகை, உலக புகழ்பெற்ற ஒரு நடிகை திடீரென மரணம் அடைந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. வாங்க அந்த நடிகை யார், அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கேன்ஸ் விருது பெற்ற பிரபல நடிகை ஷல்லி திடீரென காரணமாயிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாமே இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. பிரபல ஹாலிவுட் நடிகை ஷல்லி டுவால் நீரிழிவு நோயினால் ஏற்பட்ட சிக்கலால் தூக்கத்திலேயே மரணம் அடைந்து போயிருக்காங்க. தனது தனித்துவமான திரை இருப்பு மற்றும் இயக்குனர் ராபர்ட் ஆல்ட்மேனான ஒத்துழைப்புக்காக நடிகை ஷல்லி அங்கீகரிக்கப்பட்டவர். நாஷ்வில்லி படத்தில் குறிப்பிடத்தக்க பாத்திரங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்புமிக்க வாழ்க்கையை கொண்டிருந்தாங்க. கேன்ஸ் திரைப்பட விழாவில் 3 பெண்கள் திரைப்படத்தில் தனது அபாரணமான திறமையை வெளிப்படுத்துவதற்கு சிறந்த நடிகைக்கான விருதையும் வென்றிருந்தாங்க. 1989ஆம் ஆண்டு அவரது வாழ்க்கை துணைவரான டான் கில்ராய் என்பவன அன்பான, இனிமையான, அற்புதமான வாழ்க்கை துணை மற்றும் தோழியங்களை விட்டு பிரிந்து விட்டாங்க. சமீப காலமாக மிகவும் துன்பப்பட்டால் இப்போது அவள் சுதந்திரம் இருந்து பறந்து செல்லுங்கள் அழகான சல்லி என்று தனது இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு டாக்டர் ஃபில் நிகழ்ச்சியில் நடிகை ஷல்லி தோன்றிய போது, நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், எனக்கு உதவி தேவை என்று கூறி மனநலம் தொடர்பான தனது போராட்டங்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க. டூவால் ஜூலை 7, 1949 டெக்சானின் ஃபோர்ட் வெர்த்தில் பிறந்தாங்க. 1970இல் கிஸ்டானில் உள்ள ஜூனியர் கல்லூரியில் படிக்கும்போது திரையுலகிற்கு அறிமுகமாகி இருந்தாங்க. அதன் பின்பு அவங்க புகழ் உயர்வு தொடங்கியது. ஃபுருஸ்ட் மெக்லா படத்தில் அறிமுகமான நடிகை ஷல்லி அதன் பின்பு ரசிகருடன் கொண்டாடப்பட்டாங்க. ஆல்ட்மேனான தனது உறவை பற்றி ஒரு முறை குறிப்பிட்ட அவங்க, எனக்கு நல்ல பாத்திரங்களை வழங்கியிருக்காங்க, அவர்கள் யாரும் ஒரே மாதிரியாக இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் 4 தியேட்டரில் மற்றும் டால்டோல்ஸ் லெஜண்ட்ஸ் என்ற தொடர்களுக்கு ரசிகரிடம் பெரும் வரவேற்பு பெற்ற நடிகையாக இப்போது வரைக்கும் திகழ்ந்து வராங்க. இதை பத்தி நீங்க நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.